வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ். சிபிஎஸ்சி கிளாஸ் 8க்கு சாப்டர் 12 இருக்கிற பார்ட் 5 வீடியோ. இதில் சாப்டர் 12 வந்து ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் லெசனில் நம்ம இப்போ ஃபைனலாக வீல்ஸ் ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன்ஸ், அதாவது ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன அண்டு ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன, இந்த ரெண்டு டாப்பிக்கையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னன்னு படிச்சிருப்போம். ஒரு சர்ஃபேஸ் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும் பொழுது அந்த ஆப்ஜெக்டோடைய மூவ்மெண்ட்டை தடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்கிது. ஓகே, ஸோ அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதோட அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து சில நேரங்களில் நமக்கு நன்மையை தருது, சில நேரங்களில் தீமைகளை ஏற்படுத்துது. ஓகேவா, தீமைகளை ஏற்படுத்தும் பொழுது நம்ம அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான டிஸ்கஷன்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட்ல வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக்ல வீல்ஸ் ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறத பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். வீல்ஸ்னா என்ன, சக்கரம் இல்லையா, அது வந்து ஃப்ரிக்ஷனை எப்படி குறைக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூ மஸ்ட் ஹாவ் சீன் அட்டாச்சஸ் அண்ட் அதர் பீசஸ் ஆஃப் லக்கேஜ் ஃபிட்டட் வித் ரோலர்ஸ். ஈவன் எ சைல்டு கேன் புல் சச் பீசஸ் ஆஃப் லக்கேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போகிறோம் இல்லையா, பேகு, அந்த பேக்கில் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற பேக்கில் இந்த மாதிரி வீல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பேக்கில் எவ்வளோ லக்கேஜாக இருந்தாலும் பெரிய பேக்காக நம்ம எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போவோம். சில நேரங்களில் 2 பேர் கூட 2 பக்கமும் பிடிச்சி தூக்கிட்டு போவோம். ஓகே, ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ராவல் பேக்ஸ்லாம் எவ்வளோ பெரிய பேக்காக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து வீல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த படத்தில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து கீழே வந்து வீல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வீல்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த பேகை இழுத்துட்டு போகும் பொழுது நம்ம எவ்வளோ வெயிட்டான லக்கேஜாக இருந்தாலும் நமக்கு இழுத்துட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈவன் எ சைல்டு கேன் புல் சச் பீசஸ் ஆஃப் லக்கேஜ். ஸோ எவ்வளோ கொஞ்சம் வெயிட்டானதாக இருந்தால் கூட ஒரு குழந்தையால் கூட என்ன பண்ண முடியும், அதால் அது இழுத்துட்டு போக முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வீல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ வெயிட்டான பொருளை கூட இழுத்துட்டு போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே, சரி, அப்போ அந்த வீல்ஸை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன நடக்குது, அந்த அதில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த ஆக்டிவிட்டி 12.4 வீல்ஸ் வந்து எப்படி வந்து ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த ஆக்டிவிட்டி நம்ம செய்ய போகிறோம். ஓகே, சரி, இப்போ டேக் a few pencils which are cylindrical in shape. இந்த மாதிரி பென்சில் சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பென்சில் 2-3 பென்சில்ஸ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ் தம் parallel to each other on a table. ஒரு டேபிள் மேலே இந்த மாதிரி பேரலாக ஒன்றுக்கு ஒன்று பேரலாக அடியில் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அடுக்கி வச்சுருங்க. ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ் எ திக் புக் ஓவர் இட். ஸோ ஒரு மொத்தமான புக்கை அந்த பென்சில் மேலே இருக்கிற மாதிரி, ஓகேவா, ஸோ அந்த பென்சில் மேலே இருக்கிற மாதிரி வச்சுருங்க. நவ் புஷ் த புக். இப்போ நீங்கள் லைட்டாக புக்கை வந்து தள்ளுங்க, புஷ் பண்ணுங்க. ஓகேவா, அந்த படத்தில் காட்டிருக்க மாதிரி லைட்டாக புக்கை வந்து புஷ் பண்ணுங்க. ஓகே, என்னவாகும், புக்கு மூவ் ஆகி போகுமா நமக்கு. ஸோ அந்த புக்கு மூவ் ஆகி போகும். ஓகே, ஸோ அது மூவ் ஆகிறது எப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த அப்சர்வேஷனில் உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த மூவிங் புக் ரோல்ஸ் த பென்சில். பென்சில் வந்து ரோல் ஆகி போகும், அப்படியே பென்சில் வந்து என்ன ஆகும், சுற்றி சுற்றி போகும் இல்லையா, அந்த படத்தில் இருக்கிற மாதிரி பென்சில் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொட்டேட் ஆகி போகும். ஓகே, ஸோ ஒவ்வொரு பென்சிலும் இப்படி ரொட்டேட் ஆகி போகிறதுனால இந்த புக்கு என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மேலே வச்சுருக்க புக்கு வந்து மூவ் ஆகும். ஓகே, ஸோ அது மூவ் ஆகிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வே த புக் மூவ்ஸ் ஈஸியர் தென் டு ஸ்லைட். அந்த புக்கை சாதாரணமாக நம்ம டேபிளில் வச்சு தள்ளுறது தான் ஸ்லைட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ சாதாரணமாக நம்ம பென்சில்லாம் வைக்காமல் அந்த டேபிளில் வச்சு தள்ளணும் அப்படின்னா அந்த புக்கை அது பேர் ஸ்லைடு. ஓகே, ஸோ இதை பென்சில் வச்சு தள்ளும் பொழுது நம்ம ஸ்லைட் பண்ணுறதை விட அந்த புக்கு ஈஸியாக மூவ் ஆகும். நீங்கள் இதே பென்சிலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த டேபிள் மேலே புக்கை வச்சு நீங்கள் முன்னாடி எப்படி தள்ளினீங்களோ அதே மாதிரி தள்ளி பாருங்கள், அவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த புக்கு மூவ் ஆகாது இல்லையா. இதே பென்சில் மேலே வச்சு அந்த புக்கை நீங்கள் அதே அளவு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளும்போது அதிக டிஸ்டன்ஸ் அந்த புக்கு மூவ் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன காரணம்,
ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகும் பொழுது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? டூ யூ திங்க் தட் ரெசிஸ்டன்ஸ் டு த மோஷன் ஆஃப் த புக் ஹேஸ் பீன் ரெடியூஸ். அப்போ ஸ்லைட் ஆகி அந்த புக்கு போகிறதுக்கும் நம்ம அந்த பென்சில் மேலே மூவ் ஆகி புக்கு போகும்பொழுதும் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது குறையுது இல்லையா? நம்ம அதை தானே நினைக்கிறோம். ஓகே, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? தடை. ஏதோ புக்கு மூவ் ஆகிறத தடுக்குது. நம்ம தான் படிச்சிருக்கோமே ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஆப்போசிட்ல செயல்படும் இல்லையா? ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் பொழுது ஸோ அது தடுக்குது. அதுதான் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த ஃப்ரிக்ஷன் வந்து நமக்கு குறையுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? கரெக்ட் தான் நம்ம நினைக்கிறது. ஓகே, ஸோ அப்போ என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when one body rolls over the surface of another body, the resistance to its motion is called the rolling friction. ஒரு பாடி இன்னொரு பாடி மேலே, இன்னொரு பாடியோட சர்ஃபேஸ் மேலே மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ புக் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்ட அந்த எக்ஸாம்பிள்லேயே ஆக்டிவிட்டிலேயே பார்த்தீங்கன்னா, புக் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பாடி. ஓகே, ஸோ அது டேபிள் மேலே மூவ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ ஒரு பாடி இன்னொரு சர்ஃபேஸ் மேலே மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகுது? ரோல் ஓவர் தெம். ரோல்னா அந்த பென்சில் மூலமாக அப்படியே சுற்றிக்கிட்டே போகும் பென்சில் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரோல் ஆகி போகிறது மூலமாக மூவ் ஆகுது. அப்படின்னா the resistance of its motion is called rolling friction. ஸோ அந்த பென்சில் ரோல் ஆகும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சு. அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் கிடச்சிச்சு. அந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேர் ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ நம்ம என்னதான் வீல்ஸை பயன்படுத்தினாலும் ரோலர்ஸை பயன்படுத்தினாலும் நம்மளால் ஃப்ரிக்ஷனை வந்து நல் பண்ண முடியாது, ஃப்ரிக்ஷனை ஜீரோவாக்க முடியாது. ஃப்ரிக்ஷன் இருக்கும், பட் ரோல் ஆகும் பொழுது நமக்கு அந்த பாடி மேலே கிடைக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனுக்கு தான் ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ அப்போ ரோலிங் ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். ஆனால் ரோல் பண்ணுறது மூலமாக ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் ஆகுது நமக்கு. ஓகே, ஸோ பென்சில் வச்சு நம்ம தள்ளினத்துக்கும் ஸ்லைடிங்கா அப்படியே புக்கை தள்ளினத்துக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம ஃப்ரிக்ஷன் நம்ம வார்த்தையால பயன்படுத்துகிறோம். ஓகே, ஸோ ரோல் ஆகி போகும்பொழுது அந்த பென்சில் வச்சு மூவ் பண்ணி ரோல் பண்ணி புக்கு போகும்பொழுது ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷனுக்கு பேர் ரோலிங் ஃப்ரிக்ஷன். அந்த மாதிரி ரோல் ஆகிறது மூலமா நமக்கு ஆரம்பத்தில் அந்த ஸ்லைட் பண்ணும்போது கூடிய ஃப்ரிக்ஷனை விட ஃப்ரிக்ஷன் வந்து குறையுது. அப்போ ரோலிங் ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். ரோல் பண்ணுறது ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுது, குறைக்குது. ஓகே, இட் இஸ் ஆல்வேஸ் ஈஸியர் டு ரோல் தென் டு ஸ்லைட் அ பாடி ஓவர் அனதர். அப்போ ரோல் பண்ணால் நம்ம ஸ்லைட் பண்ணுறதை விட பாடியை வந்து ஈஸியாக நம்மளால் மூவ் பண்ண வைக்க முடியும். ஓகே, ஸோ இது இந்த கான்செப்ட் வந்து நம்ம எவ்வளோ காலமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நம்ம பார்த்துருப்பீங்க நீங்கள், பெரிய பெரிய கோயிலெலாம் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு பயன்படுத்தி கட்டியிருக்காங்க. ஓகே, அந்த ஸ்டோனெல்லாம் அப்போ எப்படி கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த படத்தில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டையான மரக்கட்டைகளை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இந்த பாருங்க, இந்த படத்தில் அடியில் பயன்படுத்திருக்காங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே நல்ல ரோல் ஆகக்கூடிய மரக்கட்டைகள். ஓகே, ஸோ அந்த லாக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ரோலிங் ராக்ஸ் அந்த மாதிரி. ஓகே, ஸோ அது மேலே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய கல்லெல்லாம் வச்சு இழுத்துட்டு போவாங்க. நம்ம இப்போ எப்படி பேக் எடுத்துகிட்டு போகிறோம் அந்த மாதிரி இழுத்துட்டு போகும் பொழுது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாதாரணமாக இந்த இவ்வளோ பெரிய ஸ்டோனை தரையில் வச்சு வெறும் சர்ஃபேஸ் மேலே வச்சு நம்மளால் இழுக்க முடியுமா? ஒரு இன்ச்சு கூட நம்மளால நகராது இல்லையா? எவ்வளோ பேர் இழுத்தாலும் ரொம்ப நகர்த்துறது, ஒரு அடி நகர்த்துறது கூட நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி உருளக்கூடிய மரக்கட்டைகளை வச்சு நகர்த்தி பாருங்க, நம்மளால ஈஸியாக நகர்த்தி கொண்டு போக முடியும் இல்லையா? அப்படிதான் வந்து பெரிய பெரிய கோயில்கள்லாம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுலலாம் ஒரே கல்லாலாம் நிறைய கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய கல்லெல்லாம் நம்ம கொண்டுட்டு போகும்பொழுது இந்த மாதிரி ரோலிங் மெத்தட், இந்த லாக்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்பயே நமக்குலாம் வந்து சயின்ஸ் நிறைய தெரிஞ்சிருக்குது. ஓகே, சரி, இதில் நான் கொடுத்துருக்க படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழே வந்து ரோலரை வச்சு நம்மளால வந்து ஒரு பெரிய மரக்கட்டையை நகர்த்தும் பொழுது ஒரு ஃபிங்கரை வச்சு நம்மளால தள்ளினா போதும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது சாதாரண ஃபிங்கரை வச்சு நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தாலே, ஒரே ஒரு ஃபிங்கரை வச்சு ஃபோர்ஸ் கொடுத்தாலே அது அதிக தூரம் மூவ் ஆகும். ஓகே, ஸோ இந்த ரோலரை எடுத்துட்டு அடுத்தது பாருங்க, அடுத்த படத்தில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோலரை எடுத்துட்டு நம்ம இங்கே பாருங்க, இந்த மாதிரி தரையில் வெறும் மரக்கட்டை மட்டும் வச்சு ஃப்ளோரில் அப்படியே வச்சு தள்ளணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மொத்தமாக இந்த கையை வச்சு புஷ் பண்ணாதான் முன்னாடி நகர்ந்த தூரத்துக்காவது நகரும்.
ஓகேவா. முன்னாடி ரோலரை வச்சு நம்ம ஃபிங்கரை வச்சு புஷ் பண்ணாலே நகர்ந்துடும். ஓகே. ஸோ ஆனால் வெறும் சர்ஃபேஸ் மேலே ஸ்லைட் பண்ணுறது, இதுக்கு பேர் தான் தள்ளுறது. ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தள்ளும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் தூரம் தான் மூவ் ஆகும். அதை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். சின்ஸ் த ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்மாலர் தென் த ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ரோல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் ஸ்லைட் ஆகும்போது கிடைக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனை விட ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஓகே. சரி, அப்போ ரோலிங்னா என்ன நடக்குது, ஸ்லைடிங்னா என்ன நடக்குது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த 2 படமும் கொடுத்துருக்கேன். இது ரெண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா வீல்ஸ் 2 வீல் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே ஒரு வீல், இங்கே ஒரு வீல் வச்சுருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு வீல் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வீல் பாருங்கள், இப்படியே நேராக நமக்கு மூவ் ஆகுது இல்லையா. ஸோ இங்கேருந்து நமக்கு என்ன வாச்சு, இங்கேருந்து இங்கே நமக்கு மூவ் ஆயிடுச்சு. ஓகே. மூவ் ஆகும் பொழுது ஆரம்பத்தில் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீல் வந்து இதே இடத்துல தான், இங்கே தான் நின்று இருக்கு இல்லையா. ஸோ இந்த வீலோட அந்த பாயிண்ட்டு நகராமல் அதே இடத்துல ஃப்ளோரில் மூவ் ஆகிட்டே வந்திருக்கு. ஓகே. ஸோ அப்போ வீலில் இந்த பாயிண்ட் நமக்கு மாறவே இல்லை. ஓகே. சரி, இப்போ இந்த வீலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீல் மூவ் ஆகும் பொழுது பாருங்கள் இந்த வீலில் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே, ஓகே. ஸோ இதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நமக்கு ரொட்டேட் ஆகி ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் படும் இல்லையா. ஸோ இந்த அடுத்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் படும், அடுத்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் படும். இப்படி நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீலோட ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நமக்கு வந்து சர்ஃபேஸ் மேலே பட்டுக்கிட்டே வருது இல்லையா. ரோல் ஆகும் பொழுது அதுதான் ஸ்லைடிங்க்கும் ரோலிங்க்கும் உள்ள வித்தியாசம். இப்போ வீலோட ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சர்ஃபேஸ் முழுக்கப்படும் பொழுது ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். இந்த அந்த வீலோட ஒவ்வொரு பாயிண்ட்டும் அப்படியே சுற்றி ரோல் ஆகிட்டே சர்ஃபேஸில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பட்டுட்டே வரும்போது நமக்கு என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் ஆகும். ஓகே. ஸோ ரோலிங்க்கும் ஸ்லைடிங்க்கும் அதான் வித்தியாசம். ஓகேவா. சரி, இப்போ ஸ்லைடிங் இஸ் ரீப்ளேஸ் இன் மோஸ்ட் மிஷின்ஸ் by rolling by the users of ball bearing. நிறைய மிஷின்ஸில் பழசில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லைடிங்கை பயன்படுத்தியிருக்கோம். ஓகே. ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஆகும் பொழுது நிறைய நமக்கு வந்து தீமைகள்லாம் ஏற்படுது, சத்தம் கேட்கும். ஓகேவா. அப்புறம் வந்து தேஞ்சு போகும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் போன பார்ட்லலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரிலாம் ஏற்படுறதுனால நம்ம வந்து ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ரோலிங் இப்போ மாற்றிட்டோம். அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் பியரிங் அப்படிங்கிற ஒன்றை பயன்படுத்தியிருக்கோம். ஓகே. ஸோ காமன் எக்ஸாம்பிள் ஆர் த யூசஸ் ஆஃப் பால் பியரிங் பிட்வீன் ஹப்ஸ் அண்ட் த ஆக்சில் ஆஃப் சீலிங் ஃபேன் அண்ட் பைசைக்கிள். ஸோ இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இருந்தாலும் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபேனில் நமக்கு வந்து பால் பியரிங்கை இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கோம். இந்த இடத்துல பேர் தான் ஆக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் ஹப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் 2 இருக்குது பார்த்தீங்களா. இங்கே மேலே இருக்க சர்ஃபேஸ் ஒன்று, இதில் உள்ள இருக்க சர்ஃபேஸ் ஒன்று. ஓகே. ஸோ இங்கே இருக்கிற படம் தான் இங்கே நம்ம வந்து பெருசாக்கி காட்டியிருக்கோம். ஓகேவா. ஸோ இது நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் பால்ஸ் பயன்படுத்துவாங்க. ஏன்னா இந்த சர்ஃபேஸ் நமக்கு மூவ் ஆகி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா. நடுவில் பால் இல்லைன்னா என்னவாகும், இந்த 2 சர்ஃபேஸ் நடுவில் தேய ஆரம்பிக்குமா, இப்படி ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்க என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ அதனால் சத்தம் கேட்கும். இந்த இதுவும் தேய ஆரம்பிச்சுன்னா இந்த பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். ஓகேவா. சீக்கிரம் நமக்கு வேஸ்ட் ஆகும். ஓகே. ஸோ அதனால என்ன பண்ணுறோம், நடுவில் வந்து பால் பியரிங் பயன்படுத்துவாங்க. சின்னதாக இந்த மாதிரி ரோல் ஆகக்கூடிய பால்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த சர்ஃபேஸ் மூவ் ஆகும் பொழுது இது அஃபெக்ட் ஆகாது. இந்த பால் அப்படியே ரோல் ஆகி ஈஸியாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நமக்கு தேர்தலை குறைக்கிறதுக்கும் நம்ம முன்னே பார்த்துருந்தோம், க்ரீஸ் இதெல்லாம் பயன்படுத்துவோம். அப்போ இன்னும் நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோலிங் மெத்தடை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, மூவ் ஆகக்கூடிய சர்ஃபேஸ் எல்லாம். ஓகே. சரி, இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். ஓகேவா. ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம எதெல்லாம் சொல்லுவோம், லிக்யூட்ஸ் அண்ட் கேசஸ். ஓகேவா. சயின்ஸ் படி நம்ம எதை சொல்லுவோம், ஃப்ளூயிட்ஸ்னு லிக்யூடையும் கேஸையும் தான் சொல்லுவோம். இன் சயின்ஸ் த காமன் நேம் ஆஃப் கேசஸ் அண்ட் லிக்யூட்ஸ் இஸ் ஃப்ளூயிட்ஸ். காமனாக கேஸையும் லிக்யூடையும் தான் நம்ம ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது கூட ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்துது. இங்கே எப்படி ஏற்படுத்துது, ஸோ தட் ஃப்ளூயிட்ஸ் எக்ஸர்ட் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆன் ஆப்ஜெக்ட் இன் மோஷன் த்ரூ தெம். அந்த ஃப்ளூயிட்ஸில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸை அது மேலே கொடுக்குது.
அந்த ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வேகமாக காற்றடிக்கும் போது நீங்கள் காற்றடிக்கிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நகர்ந்து பாருங்கள், மூவ் ஆகி பாருங்கள், நடந்து போய் பாருங்கள், உங்களுக்கு நடந்து போகவே கஷ்டமாக இருக்கும். அப்படியே காற்று நம்மளை தள்ளிட்டு போகும். இந்த மாதிரி பாருங்கள், மரத்தினோட டைரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைரக்ஷனில் நமக்கு காற்று ரொம்ப வேகமாக அடிக்குது. ஓகேவா, அதனால் மரத்தோட லீவ்ஸ் எல்லாம் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு டைரக்ஷனில் நமக்கு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால திரும்புது. இந்த மாதிரி காற்று வேகமாக அடிக்கும்போது நம்ம காற்றோட ஆப்போசிட் டைரக்ஷனில் நடந்து போகணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நடந்து போகவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த அந்த ஏர் வந்து நமக்கு என்ன பண்ணுது, நம்ம மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. அந்த ஃபோர்ஸையும் தாண்டி நம்ம என்ன பண்ணணும், நடந்து போகணும். ஓகேவா, ஸோ அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். அந்த ஏர், அந்த ஃப்ளூயிட் வந்து நமக்கு என்ன பண்ணுது, ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது, நம்மளை நகர விடாமல் தடுக்குது. ஓகே, ஸோ அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ்னால என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரில் மூவ் ஆகக்கூடிய அந்த ஏரோப்ளேன், பேர்ட்ஸு இதெல்லாமே அந்த காற்றுல தானே நமக்கு பறந்து போக ஆகணும். ஓகேவா, ஸோ அப்போ அதுக்கும் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிது. ஓகே, சரி. இதே மாதிரி சிமிலர்லி வாட்டர் அண்ட் அதர் லிக்யூட்ஸ் எக்ஸர்ட் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் when object move through them. வாட்டர்லையும் இல்லை வேறு எந்த லிக்யூட்லையும் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகி போகுது அப்படின்னா அதுக்கும் கண்டிப்பாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஃப்ளூயிட்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் ட்ராக். இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை இன்னொரு வேர்ட்லேயும் நம்ம சொல்கிறோம், என்னன்னா ட்ராக் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, இழுத்துட்டு போகிறது. ஓகேவா, ஸோ தண்ணியில் பாருங்கள், நம்ம தண்ணியில் வந்து ஸ்விம் பண்ணும்போது நம்ம வந்து தண்ணி கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸையும் தாண்டி எதிர் நேச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, தண்ணியோட டைரக்ஷன் இருக்குன்னா நம்ம அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்பொழுது அது கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸையும் தாண்டி நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்விம் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அது நம்மளை இழுத்துட்டு போகிற மாதிரி நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இழுத்துட்டு போகிறது தான் ட்ராக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை இன்னொரு வார்த்தையால் நோட் பண்ணுறாங்க, அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக். ஓகே, the fluid friction on the object which depend upon the following. சரி, fluid friction அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கிடைக்கிது அப்படின்னா அது எந்த அளவு கிடைக்கும், எவ்வளோ கிடைக்கும், எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே கிடைக்குமா, இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகே, ஸோ எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃப்ளூயிட்ஸ். அது ஃப்ளூயிட்ல வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுது. ஓகே, ஸோ ஒரு சப்மரைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே நீர்மூழ்கி கப்பல் போகுது அப்படின்னா அது எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு ஃப்ரிக்ஷன் கிடைக்கும், அதுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனோட அளவு இருக்கும். ஒரு ஃபிஷ் வந்து எவ்வளோ வேகமாக ஸ்விம் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து, அது தண்ணியில் எவ்வளோ வேகமாக ஸ்விம் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு ஃப்ரிக்ஷன் கிடைக்குது. த ஷேப் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகக்கூடிய ஆப்ஜெக்டுடைய ஷேப்பை பொறுத்தும் ஃப்ரிக்ஷன் அதுக்கு கிடைக்குது. ஸோ இந்த நேச்சர் ஆஃப் த ஃப்ளூயிட், ஸோ அப்போ ஃப்ளூயிடோட நேச்சரை பொறுத்து, நேச்சர்னா என்னென்னா விஸ்காசிட்டி. ஓகே, ஸோ ஏரை பொறுத்தவரைக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் லிக்யூட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆயில் இருக்குது, வாட்டர் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த வாட்டருடைய விஸ்காசிட்டி, டென்சிட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆயிலும் வாட்டரும் நமக்கு ஒரே மாதிரியாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ ஆயிலில் மூவ் ஆகக்கூடியது வாட்டரில் மூவ் ஆச்சுன்னா எப்படி மூவ் ஆகும், அதுக்கு எவ்வளோ ஃப்ரிக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நமக்கு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுதான் ஃப்ளூயிடோட நேச்சர். விஸ்காசிட்டின்னா நீங்கள் படிப்பீங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டென்சிட்டி, அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். வாட்டருக்கும் இதுக்கும் தொட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இது ஆயில் எப்படி இருக்கும், நமக்கு வலுவலுன்னு இருக்கும், வாட்டர் இந்த மாதிரி இருக்குமா, இருக்காது. ஸோ இந்த மாதிரியான நேச்சர் தான் பார்த்தீங்க அப்படின்னா விஸ்காசிட்டின்னு சொல்கிறது. ஓகேவா, இதெல்லாம் பொறுத்து தான் அதில் மூவ் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஓகே, as an object move through fluids, it loses its energy in order to overcome the fluid friction. ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃப்ளூயிட்ஸில் வந்து மூவ் ஆகணும், ஒரு ஏர்லையோ இல்லை வந்து வாட்டர்லையோ மூவ் ஆகணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா அது கொடுக்குற ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸையும் தாண்டி ஓவர் கம் பண்ணி இது வந்து மூவ் ஆகணும் இல்லையா. ஏன்னா மூவ் ஆகிறது இந்த டைரக்ஷன் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் நமக்கு இந்த டைரக்ஷனில் கிடைக்கும். அப்போ அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸையும் தாண்டி நம்ம வந்து
மூவ் ஆகிற மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் இருக்கணும். சரியா? சரி, அப்படி இருக்கிறதுக்கு தான் அது என்ன பண்ணுது, ஓவர் கம் பண்ணி அதை வந்து ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷனை தடுத்து அது வந்து மூவ் ஆகுது. அப்போ ஹென்ஸ் ஆப்ஜெக்ட் தட் கேன் ஈஸிலி ஃப்ளோ இன் ஃப்ளூயிட்ஸ் ஹேவ் ஸ்பெஷல் ஷேப்ஸ். அந்த மாதிரி அதிகமாக ஓவர் கம் பண்ணி அது மூவ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஓகேவா? எனர்ஜி கம்மியாக அந்த மாதிரி ஓவர் கம் பண்ணி போகிறோம்னா எனர்ஜி நமக்கு லாஸ் அதிகமாகும். நம்ம ஸ்விம் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸையும் தாண்டி, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸையும் தாண்டி நம்ம ஸ்விம் பண்ணி போகணும். அப்படின்னா நமக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படும் இல்லையா? அந்த மாதிரி அதிக தூரம் நம்மளால் போக முடியாது. அப்போ எனர்ஜியை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு, அதாவது அதோடைய ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஷேப்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை ஈஸியாக நம்மளால் குறைக்க முடியும். ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷனையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக குறைக்க முடியும். இந்த படத்தில் பாருங்களேன், ஸ்விம் பண்ணுறவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க கையை என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்விம் பண்ணுவாங்க. கையை உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுக்கி, அதாவது ரொம்ப நேரோவாக்கி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு கொண்டு போவாங்க. அந்த மாதிரி கொண்டுட்டு போகும்பொழுது அவங்களால ஈஸியாக கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப தூரம் போக முடியும். அந்த ஸ்விம்மிங் காம்படிஷன்லாம் வச்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே கவனிச்சிங்கன்னா தெரியும், ரொம்ப ஷார்ப்பாக கையை வச்சுக்கிட்டு ரொம்ப வேகமாக முன்னாடி போவாங்க. பாடியையும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வச்சுக்குவாங்க. ஓகேவா? காலெல்லாம் ரொம்ப ஒட்டி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி போகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எனர்ஜி லாஸ் இருக்காது, சீக்கிரமாக அவங்களால போக முடியும். ஓகே, சரி, இதுதான் வந்து அந்த ஷேப்பை வந்து மாற்றி போகிறதுக்கான காரணம். ஓகேவா? சரி, இந்த மாதிரி எதுக்கெல்லாம் ஷேப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் அண்ட் ஏரோப்ளேன் ஹேவ் த ஸ்பெசிஃபிக் ஷேப் தட் அலோ தெம் டு ஃப்ளை இன் த ஏர். பாருங்களேன், பேர்டையும் ஏரோப்ளேனையும் பாருங்களேன், அதுக்கு விங்ஸ் பாருங்கள். இந்த பேர்டுக்கு விங்ஸ் இப்படி இருக்குதா, முன்னாடி வந்து அதோட முகம் வந்து அந்த மூக்கு இதெல்லாம் ஷார்ப்பாக இருக்குதா, ஓகேவா? பின்னாடி இந்த கால் மாதிரி பின்னாடி ரெக்கைகள்லாம் இருக்குதா. இதே மாதிரி ஸ்ட்ரக்சர்னால நம்ம என்ன பண்ணணும், ஏரோப்ளேனை உருவாக்கணும். ஓகேவா? பறவையை கண்டான் விமானம் படைத்தான். இந்த மாதிரி பேர்டு எப்படி அந்த ஏரோட ஃப்ரிக்ஷனையும் தாண்டி எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ நேரம் அதால் பறக்க முடியுது. அப்போ அது மாதிரி ஒன்று நம்ம உருவாக்கணும். இதே மாதிரி பாருங்கள், ஏரோப்ளேனுக்கும் ரெண்டு பக்கமும் ரெக்கை இருக்கும். பின்னாடி இதில் வாலில் ரெக்கை இருக்கிற மாதிரி இந்த பக்கம் பின்னாடியும் ரெக்கை இருக்கும். ஓகே, ஸோ அது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். பேர்டுக்கு முன்னாடி முகம் வந்து இந்த ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இங்கேயும் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சரை உருவாக்கும் பொழுது ஈஸியாக ஃப்ரிக்ஷனை நம்ம என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து ஏரில் மூவ் ஆக முடியுது, ஏர் ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ண முடியுது. ஓகே, fishes and also the specific shape such as the tail and fins and that allow them to swim continuously, even prevent the losses of energy due to the fluid friction. இன்னொரு fluid என்ன, வாட்டர். வாட்டரில் ஸ்விம் பண்ணக்கூடியது எது, ஈஸியாக எந்த நேரமும் ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எது, ஃபிஷ்ஷு. ஓகேவா? அதுதான் அந்த ஃபிஷ்ஷை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த கப்பலையே கண்டுபிடிச்சோம். ஓகே, பாருங்கள், சப்மரீன் பாருங்களேன், இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இருக்குதா. முன்னாடி ஃபிஷ்ஷுக்கு எப்படி நமக்கு ஷார்ப்பாக இருக்கும், இந்த மாதிரி வளவாக இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட ஃபிஷ் மாதிரியே நமக்கு தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நான் அதுக்கு என்ன இருக்குது, ஸ்விம் பண்ணுறதுக்கு டெய்ல்ஸு, அதே மாதிரி பின்னாடி இந்த சப்மரீன் பின்னாடியும் டைல்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, ஃபின்ஸு. ஸோ அந்த சைடில் இருக்கக்கூடிய செதில்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த சைடில் ஃபிங்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் தான். மீன் மட்டும் எப்படி வந்து ரொம்ப நேரம் தண்ணியில் அதால் ஸ்விம் பண்ண முடியுது அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நம்ம உருவாக்கியிருக்கோம். ஓகே, ஸோ நேச்சர் தான் நமக்கு வந்து சயின்ஸை கற்றுக் கொடுத்துருக்கு. ஓகேவா? சரி, இப்போ நாட் ஓன்லி திஸ், ஆல் வெஹிக்கிள்ஸ் ஆர் டிசைன் டு ஹாவ் ஷேப் விச் ரெடியூஸ் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். இது மட்டும் இல்லை, எல்லா வெஹிக்கிளுமே ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி தான் அதோட ஸ்ட்ரக்சரை நம்ம அமைச்சிருக்கோம். ஏன் அப்படி, நம்ம எல்லா வெஹிக்கிளுமே ஃப்ளூயிட்ஸ் தான் சொன்னோம். அப்போ ஏரும் ஃப்ளூயிட் தானே. ஓகேவா? ஸோ ஏர் இல்லாத இடம் இருக்கா, நமக்கு எல்லா இடத்துலையும் ஏர் இருக்குது இல்லையா. ஸோ கண்டிப்பாக அப்போ ஏரோட ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம மூவ் ஆகி போகக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் உருவாக்கணும். இல்லைன்னா நமக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படும், அதே மாதிரி டைமும் ரெடியூஸ் ஆகும் நமக்கு இல்லையா. சரி, பிகாஸ் ஏர் இஸ் ப்ரெசன்ட் எவ்ரிவேர். ஏர் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதனால் அந்த ஏரில் மூவ் ஆகக்கூடிய வெஹிக்கிள் வந்து ஃப்ளூயிட்ஸ் ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி அதோடைய ஸ்ட்ரக்சரை நம்ம அமைச்சிருக்கோம். ஓகே, சரி, இதுதான் வந்து
வீல்ஸ் வந்து எப்படி வந்து ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்ணுது, ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறோம், ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம அந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதோட இந்த லெசன் வந்து முடியுது. இதை சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.